அல்லது 6, 8, 12 இருக்குது. புதன் வந்து இந்த இடத்துல இருக்குது. புதன் வந்து 12வது இடத்துல இருக்குது. புதன் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அல்லது ஆமாம், புதன் வந்து வக்கரமாக இருக்குது, சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரகம் வந்து வலுவிழந்துருச்சு. புதன் வந்து வலுவிழந்துருச்சு, 12ல் போயிடுச்சு, வக்கரமும் ஆயிடுச்சு. அப்போ வலுவிழந்து போச்சு. அப்போ வந்து புதன் பாதிப்பை செய்யாது. இப்போ காரக கிரகம் வந்து சுக்கிரன், 7ஆம் வீட்டு கிரகம் வந்து சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு கிடையாதுங்க, இயற்கையிலேயே களத்திர காரகன்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன். காரக கிரகம் 7வது வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன்றதுனால சுக்கிரன் வலுவாக இருந்தது. இந்த பாதகாதிபதி வலு இழந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 7வது வீட்டில் எந்த பாதிப்புமே வராது. இப்போ சப்போஸ் வந்து சுக்கிரன் நீசமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் வந்து நீசமாயிருக்குது, இந்த புதன் வந்து உச்சமாயிருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, காரக கிரகம்